வச்சாரு. இவர் மாத்தினாரா இல்ல எழுதுனாரா? நான் வேறப்பா போட்டாரா? நான் வேற சொல்லிக்கிட்டு நீ பாடலாம். ஏடா ஏட்ட கெழுத்திமா என்னது ஏட்ட கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. எழுதுனது நீங்க யாரா நிரூபிக்க முடியுமா? இப்பதான் வந்திருக்கேன் சாமி, அள்ளி வச்சு முடியாது. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. அவரை போட வருஷ மழை கிளம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் கோட்டை கணக்கு மாறவில்லை போய்விட்டாரு. கானகத்தில் பாட்டு பாடு சாமியா அரைகா. எந்த ஊரையா என்ன பேரையா பெரிய வாங்கையா. உனக்கு மிருதங்கர் செட்டப்பா இருக்கு எப்படி? அப்படித்தான் விடுமுறை ரகசியமா என்னது? ஓ யாரு? அறிவுலகம் உன்னை அடைக்கின்றது. பாட்டு பாரு சாமியார் கேக்குறீங்க நீங்க. நமோ நாராயணா. ஐவம் நமோ நாராயணா. நாராயணமூர்த்தியா? இல்ல கானகத்துல பாட்டு பாரு சாமியார்னு கேட்டீங்க. நீங்க யாரு? இன்னைக்குதான் இருக்கு மாமா. போயிட்டாங்க பாய். நான் யாரு எனக்கு எது தெரியல. காலை விட மாட்டேங்கிறேன் எனக்கு என்ன. சரி வேலை கமலக்கண்ண என்னன்னு சாமா காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் தான் இருக்கேன். என்னைக்கு என்ன பெரிய இது பண்ணிட்டாரு, தண்ணி குடிச்சாரு. பாத்தியாரே சொல்லி வச்சிருங்க. பாண்டிச்சேரியா ஓட்டாவோ? அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. போட்டுக்கட்டு 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 போட்டு. நீங்க யாருங்க? நீங்க யாரு? நான் தானே முதல்ல கேள்வி கேட்டேன். நான் தானே முதல்ல கேள்வி கேட்டேன். நல்லா பேசுங்க. சும்மா நீங்க சொல்லுங்க. சும்மா வருத்தப்படாம பேசுங்க. நான் வருத்தப்படல. நம்ம ரெண்டு மாமி மச்சான் மாதிரி பேசுங்க. மாமி மச்சான் இப்பதான் பாக்குறேன். மாமி மச்சான்றீங்க. அப்படியா? என்னைய பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? என்னைய பார்த்தோன்னே எப்படி தெரியுது உங்களுக்கு? உங்களை பார்த்தா ஏதோ ஒரு லூசு பையன் மாதிரி தெரியுதா? அப்படிலாம் சொல்ல மாட்டியாரு. உங்களை பார்த்தா ஏதோ பெரிய காவலாளி மாதிரி தெரியுது. காவலி பையன்? காவலாளி பேர் அப்படி சொல்லுங்க. காவலாளி இந்த இடத்துல ஏதோ நீங்க வந்து பெரிய ஒரு மியாவா? இல்ல ஒரு பெரிய காவலாளி மாதிரி தெரியுங்களே, கம்பீரமா இருக்கீங்களே பாக்க தோற்றத்துக்கு. நான் கம்பீரம், நானே டிபி வந்த மாதிரி நிக்கிறேன். கம்பீரமா நிக்கிறேன். அதாவது எதுதாவது சொல்றதை கேளுங்க. சரி சொல்லுங்க. வந்து ஒரு விதமான பேர் வைப்பாங்க. என்ன சம்பந்தமே இல்லாம வச்சுக்கிறாங்களே பேர். கண்ணங்கரேன்னு இருக்கான், அவனுக்கு வெள்ளச்சாமி பேர் வைப்பாங்க. நான் சொல்லல சாமி. வெள்ளன்னு இருக்கான், அவனுக்கு பிடிச்சி கருச்சாமி பேர் வச்சுப்பாங்க. நான் இதை சொல்லவே இல்லை. ஒரு வரப்ப ஓடி தாண்ட முடியாது, தாண்டவராயன் பேர் வச்சுப்பாங்க. இதுவும் நான் சொல்லவே இல்லை. நடக்கவே முடியாது, நடராஜான் பேர் வச்சுப்பாங்க. பாத்துக்கங்க. எச்சிக்கிட்ட காக்கா ஓட்ட முடியாது, அவனுக்கு தர்மராஜான் பேர் வச்சுப்பாங்க. என்னைக்கு உன்னை வெளுக்க போறான்னு தெரியல. சரிங்க சாமி, யார் நீங்க? நான் நாரத மகரிஷி. எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து வரேன். என்ன இதுக்கு? ஆமா நாரதனா? ஆமா. உங்க பேரா? ஆமா. நிஜமாவா? ஆமா. சத்தியமா சொன்னவன், மூவாசையும் வெறுத்தவன். மண்ணாச்சே பொண்ணாச்சே பெண்ணாச்சே ஐயா மூவாசையும் வெறுத்துட்டு. சரி சரி. மூணுமே மூன்றையுமே வெறுத்துட்டேங்க. வெறுத்துட்டீங்களா இல்ல அறுத்துட்டாங்களா? அறுத்துட்டாங்களா? அறுக்கல, வெறுத்துட்டேன். அறுக்கிறது வேற வெறுக்கிறது வேற. பிடிக்கல, வேணாம்னு விட்டுட்டேன். பொம்பளை பிடிக்காது. நிஜமா? மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை அந்த மூவாசையும் கிடையாது. அதான் பொம்பளை பிடிக்காது. கிடைக்காது, பிடிக்காது, ஆசையும் கிடையாது. சரி நமக்கு என்ன மூணுமே இல்லை. அப்படின்னா மூணு முறை நீங்க எந்த தவறாக கேட்கக்கூடாது. மூணு முறைன்னா அந்த மூவாசி இல்லைன்னு சொல்றேன். அதான் அர்த்தம் சொல்றேன். சரி, அது நமக்கு இருக்கு, அது நமக்கு வேணாம்.
நிஜமாவே இல்லையா? இல்லங்க. சரி சரி போயிட்டு போ. அதாவது எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. சரி அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. கடுப்புல விழுகுது. உங்க பேர் நாரதர்? ஆமா. மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க? மேலூர்ல இருந்து வரேன். சரி. நர்வஸா கூட இல்லையா? நர்வஸா ஆசை இல்லைங்க. ஆசையும் இல்ல. இல்ல அதையே இல்லை சொல்லிட்டு இல்லையா, அதே திரும்ப திரும்ப கேட்க இல்லாத விட்டுருங்க. இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். உங்க பேர் நாரதன்? நாரத மகரிஷி. உங்களை மாதிரி பெரியவங்களை பார்க்கணும்னா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, எதுவும் தப்பு தரமா பேசியிருந்தா நீங்க தான் மண்ணை திங்கணும், மன்னிச்சுக்கணும். மன்னிக்கணும் சொல்றீங்களா? ஏன் சாமி, நீங்க தானே நாரதர்? ஆமா. பொம்பளை கிட்ட போனதுல நீங்க தானே? நிறைய பெண்கள்ட்ட நான் போயிருக்கேன். உடம்பு பார்த்தாலே தெரியுது. மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, இந்த ஊர் மனைவி சாவித்திரி, இரண்யகசிபு மனைவி லீலாவதி, அத்திரி முனிவருடைய மனைவி அனிஷா தேவி, நிறைய பெண்கள்ட்ட போயிருக்கேன். நிறைய பொம்பளை. ஆமா, உடம்பு பார்த்தாலே தெரியுது. நல்லா தான் இருக்கு. சாவத்திரி கிட்ட போனது நான் செமினி கணேசன் கோச்சுக்கல? செமினி கணேசன் அவர் எங்க கோப்புறாரு? நீ எந்த சாவித்திரி சொல்றீங்க? நீங்க எந்த சாவித்திரி? நான் சத்யவானுடைய மனைவி சாவித்திரி சொல்றேன். சத்யவான் போட்டாட்டிக்கிட்டியா? சரி, இந்த லீலாவதி தொப்புல வாய வச்சது யாரு? நான் தான். அங்க போய் வாய வச்சு நல்லா இருந்துச்சா? ஏன்னா காரணம் இருக்குல்ல, காரணம் இல்லாம தோரணம் கட்டுமா? ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யறோம்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும்ல. சொல்லுங்க. இந்த இரண்யகசிபுக்கும் இந்திரனுக்கு சண்டை. யாருக்கு? இரண்யகசிபுன்ற ஒரு அரக்கன், இந்திரனுக்கும் அவனுக்கு சண்டை. சரி, ஏன்னா இவங்க தேவர்கள் இல்லையா? இவங்க தேவர்னா அவங்க எல்லாம் என்ன மானிட்டான்? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இருவருக்கும் பிடிச்சுக்கிறாரு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிடிச்சுக்கிறாரு. இப்ப இந்த இரண்யகசிபு என்ன செய்யறான்? இந்திரனுக்கு அவனுக்கு சண்டை. ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு சண்டை, ஆம்பளைக்கு ஆம்பளை தான் மோதணும். என்ன சண்டை? கம்பு சண்டையா கத்தி சண்டையா? வால் சண்டை. வாய் சண்டை இல்லைங்க, வால் சண்டை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, முன்பகை இருக்கு. அப்ப இந்த இந்திரன் என்ன பண்றான்? இந்த அரக்கனுடைய மனைவி தூக்கிட்டு போறேன், லீலாவை தூக்கிட்டு போறேன், மானபங்கப்படுத்துறதுக்காக. இருக்கட்டும். நிஜமாவே இல்லையா? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குங்க. தூக்கிட்டு போறேன். அப்ப நான் பார்த்தேன், உனக்கு அவனுக்கு சண்டைன்னா நீ அவனோடதே மோதன்னு பெண்கள் மேல கை வைக்கிற தப்பு வேணாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்து என்னோட ஆசிரமத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். புரியல? நான் சொல்றேன், உனக்கும் உனக்கு தான் சண்டை. ஆமா, பொண்டாட்டி ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னது வாஸ்தவம். ஆமா. அந்த பொம்பளை யாரு கூட்டி வந்தது? அவன்கிட்ட இருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆசிரமத்திற்கு. தவறான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. நீங்க எல்லாம் தவறாக செய்யவே மாட்டீங்க. அதாவது கார்ல இருக்குல்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அவரோட வயிற்றுல கரு வளர்ந்துகிட்டு இருக்கு. அது அரக்கனுடைய கரு. அது பிரகலாத என்ற வயிற்றுல இருக்கேன். அப்ப நான் என்ன செய்றேன், என்னுடைய பாட்டனுடைய அருமை பெருமை எல்லாம் லீலாவதிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருந்தவங்க தூங்கிடுறான். தூங்கினதுக்கு அப்புறமும் அந்த கதையை 3 நேரம் கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப நான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டா மறுபடியும் யாரும் கேட்கறேன்னு பார்த்தா உள்ள இருக்க அந்த கரு குழந்தை கேட்டுக்கிட்டு. அப்ப போய் நீங்க தொப்புல வாய வச்சிருக்கீங்க. அது நான் தொப்புல வாய வச்சு ஓம் நமோ நாராயண நமோன்னு சொல்லி என் பாட்டு நாராயண மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்ததுனால அரக்கனுக்கு பிறந்தவன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தனை மாறிட்டான். நான் தானே காரணம். இதெல்லாம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட சொல்லுங்க. விடுங்க. உங்க பேர் நாரதர்? நாரத மகரிஷி. உங்க அப்பா யாரு? பிரம்மா. உங்க அம்மா பார்த்தானா மரியாதை இல்லை தெரியுமா? தவறா பேசலங்க. பிரம்மா, பிரம்மன், நான்முகன், பிரம்மாவா? படைப்புக்கு அதிபதி. அப்பா நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காங்க. அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. கேட்டேன்னு சொல்லணுமா? உங்களுக்கு என்ன மணி என்ன தெரிஞ்சால மாதிரி சொல்றீங்க? நான் பாத்துருக்கேன்ல. பாத்துருக்கீங்களா? ஏங்க எங்களை மாதிரி முனிவர்களே அவரை பார்க்கணும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு. நான் பாத்துருக்கேன். எப்படிங்க பார்க்க முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? நான் பாத்துருக்கேன். சும்மா ஏதாவது ஒரு கதையை சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்ல, உண்மையா தான் சொல்றேன். எப்படிங்க பார்க்க முடியும்? எனக்கு தெரியாது. எங்க பாத்தீங்க? எங்கங்க பாத்தீங்க? நம்ம ஒரு ஒயின் ஷாப்ல காட்சி கட்டிக்கிட்டு இருந்தா. ஒயின் ஷாப்லயா? எங்க அவர் ஒரு படைப்பு அதிபதி, எங்க அப்பா ஒரு படைப்பு தொழில் செய்யக்கூடியவரை பிடிச்சிக்கிட்டு ஒயின் ஷாப்ல போய் தெரிஞ்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா? சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு? படைக்கிறாரு. எங்க படைக்கிறாரு? ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் உயிர்கள் அப்புறம் படைக்கிறது எங்க அப்பா தான். என்ன படைச்சது? எங்க அப்பா. ஆமா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. இருக்கும், கொரோனா நேரத்தில் சும்மா இருக்க முடியாதுல்ல. சரி, மண்ணை படைச்சது உங்க அப்பா. ஆமா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. உங்களை படைச்சது எங்க அப்பா தான். என்ன படைச்சது? அதுவும் எங்க அப்பா தாங்க. எங்க பேர மயிர் புதோ. அதாவது ஊரறிஞ்சு தெரிஞ்சு செய்யறது உங்க அப்பா, ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. களவாணிப்பேன். களவாணிப்பேலா? அப்படி சொல்லாதீங்க. ஊரறிய தெரிஞ்சு செய்யறது உங்க அப்பான்னா ஊரறிய திருமணம் செய்வது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பான்னா எங்க அப்பா வந்துட்டு போறதே தெரியாது. நானும் தான் வந்துட்டு போறது தெரியாது பக்கத்து வீட்டுக்கு.
நீங்க எப்படி போவீங்க? அவங்க வீட்டுக்கார எங்க அப்பா வராங்க காரணத்தோட வராங்க, நீங்க எங்க போறீங்க? நானும் அவங்க வீட்டுக்கார போனவனே காரணத்தோட போயிட்டு வந்துருக்கேன். அதாவது நீங்க விவசாயம் பாக்குறீங்கல்ல, நீங்க இப்ப வந்து இந்த இடத்துல விவசாயம் பாக்குறீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சொல்லுங்க. உங்க அம்மா வந்து நிலம் மாதிரி, எங்க அம்மா நிலம் மாதிரி, வயல் நிலம் மாதிரி. சரி, அதுல உழுது தண்ணி பாத்துருவார் உங்க அப்பா. ஓ, மேல இருந்து விதை வதிக்கிறார் பாரு, அது எங்க அப்பா. எனக்கு ஒரு சந்தேகம், கீழே இருந்து செய்யறது யாரு? அது உங்க அப்பா. மேல இருந்து செய்யறது அது எங்க அப்பா. அவ்வளவு பெருசா? ரொம்ப பெருசா இருக்கு என்ன மனசு. சரி, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா பேரு கலைவாணி. அது என்ன பண்றாங்க? அவங்க மக்களுக்கெல்லாம் பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள். நாமகள் ஆயக்கலைகள் 64க்கு எங்க அம்மா தான் சொந்தக்காரி. ஆயம்மா வேலை பார்க்குறா. ஆயக்கலைகள் 64 இருக்குல்ல, அதுக்கு சொந்தக்காரங்க எங்க அம்மா தான். சரிங்க சாமி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, என்ன பத்தி கேளுங்க. உங்களை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா மாமா சந்திக்கிறேன். உங்களை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய காவலாளி மாதிரி இருக்குன்னு. உங்களுடைய பேரு? உங்களுடைய பேர் எங்க அப்பா வச்சது. என்ன பேர்? அது என்ன பேர் வச்சாங்க? கூப்பிடுற பேரு தான். எப்படிங்க கூப்பிடுவாங்க? பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரமா இருந்தா சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. நாராயணா, இன்னைக்கு இப்படியா நான் மாட்டேனே. எப்படி? அதாவது எப்படி கூப்பிடுவாங்கன்னா என்ன பேருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என் பேரை சொல்லிட்டேன். அதுதான் என்ன பேரு? எங்க அப்பா வச்ச பேரு. நாராயணா, இன்னைக்கு இந்த சோதனையா எனக்கு. என்னதாங்க வச்சாங்க பேரு? கூப்பிடுறது தான் வச்சாங்க. சரி, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு எங்க தாத்தா வச்சது. தாத்தா வச்சதா? மறுபடியும் அஞ்சு முதல்ல இருந்தா. சரி, உங்களுக்கு பேர் தானே வேணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் என் பேரை சொல்லிடுறேன். சரி கேளுங்க. ஒருத்தர் வந்து 5 ஆடு வச்சிருந்தாரு. 5 ஆடு. ஒரு அண்ணே ஒரு தங்கச்சி இருந்தாங்க. சரி, ஆம்பளை பிள்ளை ஒண்ணு, பொம்பளை பிள்ளை ஒண்ணு. இந்த 5 ஆட்டையும் அவர் சீக்கிரமா கொடுக்குறாரு. அண்ணனுக்கு எத்தனை ஆடும்? 3. சரி, தங்கச்சிக்கு 2 ஆடு கொடுக்குறாரு. சரி, அப்ப அண்ணனுக்கு எத்தனை ஆடும்? 3, தங்கச்சிக்கு 2. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு எத்தனை ஆடும்? 3, தங்கச்சிக்கு எத்தனை ஆடும்? 2. ஏங்க நீ சொல்ற பார்த்தா தவறான சொல்ற மாதிரி இருக்காங்க. இல்லதான் சொல்றேன். அண்ணனுக்கு 3 ஆடு, பெண்கள் எது தங்கச்சிக்கு 2 ஆடுன்னு சொன்னீங்க. அதான் அண்ணனுக்கு 3 ஆடும், தங்கச்சிக்கு 2 ஆடு. 2 ஆடு ஆடு கொடுத்தாங்க. நீ இதுக்கு எண்ணி மாட்டி விட்டு ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தான். சரி, ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. அதான் அந்த திரும்ப சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. திரும்ப சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. ஆமா, அப்ப வீட்டுல இருந்த ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அதான் ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தான். ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. இல்ல திரும்ப சொல்லாத ஆடு செத்து போச்சு. வீட்டுல இருந்த ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அதான் ஒருத்தர் 2 ஆடு வச்சு சொல்லிக்கிட்டே என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா நீங்க? ஏங்க இப்படி? சரி, உங்களோட பேர் என்ன? நான் கமலஹாசன். கமலஹாசனா? இல்ல, வீரத்தேவன். வீரத்தேவனா? பார்த்தாலே தெரியுது, வீரமான ஆள் மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேரு? முனியாண்டி. முனியாண்டியா? நம்பிராஜன். நம்பியாருமே என்ன நீங்க? நம்பியாருக்கு மயனா இருந்தா நான் என் நாடகத்துக்கு வர்றேன் இருப்பேன். ஓ, நம்பிராஜன் வேடூருக்குள்ள நம்பியனுடைய மகன். உங்க அம்மா பேரு? நீலாவதி. நங்கை மோகினி. நங்கை மோகினி. நங்கை மோகினிக்கும் நம்பிராஜனுக்கும் பிறந்தவர் நீங்க. ஆமா. நீங்க மட்டுமா இல்ல வேற யாரும் உடன் பிறந்தவர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. என் கூட பிறந்தது ஒரு 236 பேரு. 236 பேர்? ஆஸ்பத்திரியில் அத்தனை பேர் பிறந்தாங்க. என் கூட பிறந்த 7 பேர். 7 பேரு. சரி, உங்களுக்கு வேற யாரும் தங்கச்சி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் இருக்காங்களா? தங்கச்சி தங்கைகள் அக்கா தங்கச்சி யாரு இருக்காங்க? யாரு? என் தங்கச்சி இருக்கு, என் ஆளு ஒண்ணு இருக்கு. 2 பேர் இருக்காங்களா? உள்ள வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? எப்படி கேட்டுச்சு? இனிய ஓசையை கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சுன்னு சத்தம்? ஆலோலம் சோ அப்படின்னு. நல்ல வேலை, ஆலோலம் சோ போட்டது என் தங்கச்சியும் நம்ம பீசும். அதனால உங்க தங்கச்சியை நான் பாக்கணுமே. தங்கச்சியை பாக்கணும்னா இருக்கட்டும், என்னை கேட்டீங்கல்ல. சரி, நான் சந்தேகம் கேட்டுக்கிறேன். இது என்னது? இதன் பேர் சப்ததாள கட்டை. அப்படின்னா பாடல் பாடும்போது இசைக்கக்கூடியது. கொண்டா பாப்போம். என்ன கட்டை? சப்ததாள கட்டைன்னு சொல்லுவான். ஏரியா பிட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கான். ஏன்னா அதெல்லாம் அதுல ஒரு சில மந்திரங்கள் இருக்கு. சரி, இது சப்ளா கட்டை. நெசமா? ஆமா. என் வீட்லயே இருந்து கதவு பிடிய பிடிக்கிட்டு வந்து சப்ளா கட்டை. கதவு பிடியா? ஏங்க ஃபுல்லா சொல்லலாமா? அது எவ்வளவு புனிதமான கட்டை. சரி, இதை வைக்க. பஜனை பாடும்போது இது என்னது? இதன் பெயர் யாழ், மகதியாள். மகதியாள். என்ன பாடிக்கிட்டே இருக்கும்போது திடுக்கு திடுக்குன்னு தூக்குது. இது வந்து
வீணைன்னு சொல்றது வந்து நம்ம வந்து இப்படி மடியில வச்சு அது என்ன சாமி மண்டையில புடைச்சிருக்கு? மண்டையில புடைக்கலங்க, அது பேர் ஜடாமகுடம். சட்டாமகுடம். மன்னர்கள் அணிவது மணிமகுடம், என் போன்ற முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம். சரி சரி. என் தங்கச்சி பேர் வள்ளி, என் ஆளு பேர் குள்ளி, என் பேர் வீரத்தேவி, எங்க அப்பா பேர் நம்பித்தலைவன், எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. நாங்கெல்லாம் இங்க டூர் வந்திருக்கோம். இது காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு வந்திருக்கீங்க? ஆமா, திணைக்காவல். ஆண்கள் விவசாயம் செய்யணும், பெண்கள் வந்து திணைக்காவல் காக்கன்றது உங்களுடைய குல பண்பு. யார் அப்படி சொன்னது? அதானுங்க, அதான் குறிப்பறியும் தன்மை குறிஞ்சில மக்களுக்கு உண்டுல. ஆமா, வரும்போதே கேள்விப்பட்டேன் நானு. சரி சரி. அதனால எங்க தங்கச்சி நான் சந்திக்கிறேன். இருங்க. பொச்சுக்கு உள்ள போறதுலயே இருப்பிய. எனக்கு இன்னொரு சந்தேகம் கேளுங்க. இந்த புள்ள இருக்குல்ல, யாரு? யாரு? உங்களுக்கு ஆள் இருக்கா? குப்பையில கிடக்குற ஒட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை கோத்துட்டு தான் தெரியுது. ஓ சரி. அது எனக்கு ஆளுன்னா மட்டும் தான் எல்லாருக்கும் அப்படியே பொசுன்னு வருது. சரி சரி, சந்தோஷம். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் தானே கடவுளை படைச்சிருக்காரு. நீங்க இப்ப அப்படியெல்லாம் இல்ல, ஆணுக்கு ஆணே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாப்பா, அப்படிலாம் நிறைய. நீங்க வேற, நான் வீட்டுக்கு போனேன்னா மொட்டை மாடிக்கு போயிடுறது. ஏன் தனியாவே படுக்கிறது இல்ல. ஆணுக்கே பாதுகாப்புல சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன மாதிரி அழகான ஆண்கள் வந்தாலே தான் பிரச்சனை. சரி, உங்களுடைய தோழி அழைத்து வாருங்கள். சாமி, நீங்க தான் இந்த வவ்வாறு வாக்குடு வாயாவல் செய்வன எல்லாம் பண்றீங்கல்ல, ஒரு 5-10 வாங்கிட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் என்ன பார்த்தா ஒரு முனிவன் மாதிரி இருக்கா உங்களுக்கு சொல்ற பார்த்தா மந்திரிச்சு தாயத்தை எடுத்து கொடுத்து சேர்த்து வைங்க அப்படின்னு. ஓ, சேர்த்து வைக்கணும். உங்களை இருவரையும் அழைத்து வாருங்கள் சொல்லி நான் போய் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு காசு பணம் வேணும்ல. சாமி சாமி, ஒரு கேள்வி கேளுடா. கேட்டுவா கேட்டுவா கேளுங்க. அப்புறம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. சரி, அண்ணன் சொன்ன மாதிரி கொண்டாந்து போட்டிருக்காரு. பெரிய ஆளு, நீங்க வந்த இடத்துலயும் பெரிய ஆளு. இந்த வாழை மரம் கட்டிருக்காங்கல்ல, சரி, கோவில் கும்பாபிஷேகம், காது குத்து, கல்யாணம் இதுக்கெல்லாம் கட்டுறாங்கல்ல, வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? வாழை மரம் ஏன் கட்டுறாங்கன்னு சொல்லியா? ஏன்னா வாழை சொல்லியா பாப்போம். சொல்றீங்க, ஏன்னா வாழை சொல்லியா பாப்போம். நீ சொல்ல கூட பேசுனீங்க, எப்படி சொல்ல முடியும்? கேள்வி கேட்டீங்களா, பதில் சொல்றேன். இருங்க, அமைதியா கேளுங்க. ஏன்னா வாழை மரம் ஏன் கட்டுறாங்கன்னா, வாழை என்பது வந்து அடுத்தடுத்து வந்து கன்றுகள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது. இப்போ ஒரு குடும்பம் வச்சுக்கங்களே, அந்த குடும்பம் ஒரு தலைக்கோட்டோட முடிஞ்சு போயிடலாமா, அடுத்தடுத்து அந்த குழந்தை வாழையடி வாழையை வளரணுமா இல்லையா அந்த குடும்பம். அந்த காரணத்தினால இப்போ ஒரு திருமணம் போதோ எந்த சுப நிகழ்ச்சிகளின் போதோ எதனால அந்த வாழை மரத்தை கட்டுறாங்கன்னா, இந்த வாழை என்பது ஒரு தடவை தார் போட்டோன்னு இறந்துடும். அது இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட பக்க கன்றை விட்டுட்டே போவேன். ஆமா, அதனாலதான் அப்படி அந்த குடும்பம் வாழையடி வாழையை வளரணுன்ற கண்டுனால வாழை மரத்தை வைக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது, அதுதாங்க உள்ளது. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? ஏன் கட்டுறாங்க? வாழை மரம் ஏன் தெரியுமா கட்டுறாங்க? கீழே விழுந்துருமேண்ணா. சரியா சொன்னார் பாருங்க அண்ணே. வாழை மரம் கட்டலைன்னா கீழே விழுந்துரும்டா. சரி சரி. ஏன்னா சரி, வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்கல்ல, எதுக்காக போடுறாங்க? வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுன்னா அது வந்து எறும்பு. அந்த காலத்துல அரிசி மாவுல கோலம் போட்டாங்கன்னா, இப்ப யாரும் அரிசி மாவுல கோலம் போடுறது எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லைன்னா என்னமோ வந்து இப்ப வண்ணப்பொடி எல்லாம் போடுறாங்க. ஆமா, இப்போ அந்த காலத்துல அரிசி, ஏன்னா ஒரு எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியம் கிடைக்குமா. அதனால ஆமா, இப்ப வந்து எறும்பு சாப்பீஸ போட்டு எறும்பு வரணும். அதனால வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க கிடையாது. ஏன் தெரியுமா வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க? அதுதாங்க உள்ளது கிடையாது. கோலத்தை போட்டுட்டு வாசல் தெளிச்சா கோலம் அழிச்சு போயிடும். தெரிஞ்சுக்கணும். சரி சரி சரி. இப்ப நான் இன்னொன்னு கேட்பேன். சரி, சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. நிஜமா? பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, கேட்கலாமே. தெரிஞ்ச, அதாவது எல்லாம் தெரிஞ்ச மனிதர் யாரும் கிடையாது. தெரிஞ்சா பதில் சொல்லிட்டு, தெரியல நீங்க சொல்லுங்க. அதாவது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன படிச்சு கேட்க தெரியுமா உனக்கு? கேட்க தெரியுமா? நான் கேட்கிற கேள்வியை மட்டும் பாருங்க. கேளுங்க. ஏன் சாமி, 3 நிஜமாவே இல்லையா? ஏங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. 3 இல்லைன்னா எல்லாமே இருக்கு. 3 இருக்கு. 3 இல்ல. அவன் கேட்கற 3 இருக்கா? அதான் இருக்கு, ஆனா இல்ல. இது என்னங்க சமாளிப்பு? என்ன 3? அவன் கேட்கற 3 இருக்கா இல்லையா? இந்த நேரத்துல அதேங்க இருங்க, இந்த நேரத்துல 3 இருந்தா அவனுக்கு சிறப்பு. 3 இல்ல, 3 இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுதா? நான் என்ன 3 உங்களுக்கு தேவைப்படுது. நான் என்ன 3 கேட்டேன், அவர் என்ன சொல்றாரு? கோட்டு, கப்பு, வாட்டு. ஏங்க அத சொல்லல. 3 இருக்குன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3 மனுஷனுக்கு இருக்கணும்ல, அதத்தான் நான் சொன்னேன். நீங்க வேற 3 நினைக்காதீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அழைத்து பாருங்கள் அந்த பெண்மணியை.
பொம்பளைய பார்த்தே ஆகணும். பார்த்தே ஆகணும்ன்றானே. நீங்க வேற சேர்த்து வைக்கணும்னு சொன்னீங்க. சரி. நான் சேர்த்து பாக்குறேன், சேருதான் பாக்குறேன். அப்புறம் சேர்த்து விடுறேன் உங்களுக்கு. உன்னே வலிச்சுதான் இல்லைன்னு அப்புறம். பாமா சொப்பன தம்பி கவட்டைய மூடுப்பா. வாய் ஊறுது. ஆயா சொப்பன சுந்தரி சொப்பனத்துல அற்புதமா வந்துச்சு. அடாய் அமுல் பேபி. என்ன அம்மா கூப்பிட்டு விட்டீங்களாம்ல? என்ன கூப்பிட்டு விட்டீங்களாம்ல? நம்ம இடத்துக்கு ஆள் வந்திருக்கு. யார் வந்தா? ஆள் வந்திருக்கு. ஆள் வந்திருக்குனா? சாமியார். சாமியார் வந்திருக்காரா? வரதுலவா? சாமியார் எதுக்கு வர சொல்லவான்னு உங்களதான் சிக்னல் கொடுத்துட்டு செஞ்சாரு. கூப்பிடுவா? கூப்பிடுங்க சாமியார. முடியும்ல? நல்லா கீது. இதோ வந்து விட்டார். இதோ மாமா எனக்கு ஒரு நாளைக்கு அதை செஞ்சிருக்கிய உனக்கு எவன் எம்பிட்டு உதவி உனக்கும் உங்க அக்காளுக்கும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன். மரியாதையா போய் போன குளிச்சுட்டு வா. என்ன சொல்றது பாதிலே திறந்துட்டியா ஒரே வேர்வையா இருக்கு. எப்படி பீசு அம்மாள் எப்படி இருக்கு? வாய தொடங்க. நானும் தேவலோகத்துல மோச்சாட ஒரே மாதிரி இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவலோகத்துல எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன். இந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெண்ணு கொத்தும் கொலையும் மப்பும் மந்தாரம். அந்த காலத்துல எனக்கு 52 மனைவி போன பிறவில. ஆமா போன பிறவில எனக்கு 52 மனைவி. அப்பேற்பட்ட 52 மனைவி வேணாம்னு விட்டுட்டு வந்து எனக்கு இந்த பிரம்மச்சாரியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கே பெண்ணாச்சி வந்துரும் போலங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. சாமி இல்ல வேணாம்னா இப்படி தள்ளணும். நீனே இப்படியா இல்ல மாமா வேணாம்னா இப்படி தள்ளணும். ஆனா இப்ப பயக்குறீங்க அப்பமே வாங்குறீங்களா? இந்த பெண்மனுடைய அழகை ஒரு முறை வர்ணிக்க வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசை. அதனால இந்த பெண்மனுடைய அழகை ஒரு முறை வர்ணிக்கலாம். அடி வெள்ளக்கார வேணாயே நீ கொள்ளக்காரியானாயே நீ கொள்ளக்காரியானாயே எதற்கு ஏனத்தை நீ கொலத்தை உள்ளிருக்கும் இதய கட்டிருக்கும் விழிகளும் அது உருகி ஆயுதே ஆடல் பொழிந்து சாட்டையோ என்ன தரமுடன் மைக்கிறே ஆடி வெள்ளக்காரன் நீ கொள்ளக்காரியானாயே
சாமி நன்றி அவ கட்டி பிடிக்கிறான்னா தப்பா நினைக்காதீங்க. அவன் ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து மேனைய அந்த வந்து சோதிச்சு பார்த்தாலும் இவரோட தவம் கலையுதா இல்லையா அந்த ஆமா. ஆனா அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் ராஜரிஷின் பட்டவங்க அவரே ஒரு மேனையை பார்த்து விழுந்துட்டாரு. நாரதர் விழுந்து எவ்வளவு நேரம் சாமி விழுக மாட்டேன். இதுல விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்திரிக்கவே முடியாது. அதனால அடுத்த காவல் யாருக்கு வர சொல்லி போங்க. வர சொல்லுங்க. பெரிய சிவாஜி கணேசன் இல்லையா இன்னைக்கு எம்பிட்டும் நாளில் வராங்க, ஞானமா பாடுறேன், நல்லா பேசுறாங்க. இதுக்காண்டி என்ன இருக்கு? ஆனா அடுத்த வருஷம் அழகா பாடுற நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? அழகா பனையோ கவிதைகள் படிக்கிற என்னை எதற்காக அழைத்தீர்கள்? தெரியாம கூப்பிட்டுட்டேன். நாரதர் வந்திருக்காரு. நாரதர் மனுஷியா நம்ம இடத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? நீ பயப்படாத, அண்ணன் பேசி ஜெயிச்சிட்டேன். அவர் இவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட ஜெயிக்க முடியுமா பேசி? அவர் இன்ன வரையும் உயிரோட பார்த்ததே இல்ல. ஓவியத்துல பாத்துருக்கோம், இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தோம். நேர்ல அவரெல்லாம் பார்க்க முடியுமா? அதனால அழைத்து வர நான் வரவேற்பு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். போய் வாழ குடிக்க ஓடு. தலைவா தவ புதல்வா வருகவே. வாயா வேமா வரதா இந்த வரதாமா. தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்டே வழியெல்லவே, நிலையான புகழ் கொண்டே அருள்வெல்லவே. நெடுங்காலமாய் வணங்க முடி, நெடுங்காலமாய் வணங்க முடி, தேசத்தை உறவானவே. காவலை தாழ்பணிந்தே வாழ்கிறேன்.
உருவின் குரலிலே அறிவில் பழகியே கருணை மொழியே கந்தனின் தமிழிலே உருவின் குரலிலே அறிவில் பழகியே கிளியே கந்தனின் தமிழிலே அலைகடல் ஏழைக்கு முடித்து அருந்தமிழில களம் படைத்து மழையின் கவலை அழித்து வாதாபினாயுள் முடித்து அலைகளில் ஏறி முடித்து அருந்தமிழில களம் படைத்து மழையின் கவலை அழித்து வாதாபினாயுள் முடித்து வானவர் புகழும் மாநிலம் தானமுதவும் ஞானம் பயனும் வானவர் புகழும் மாநிலம் தானமுதவும் ஞானம் பயனும் வேதமும் ஆகமும் போதமும் சீர்தர பின்னகம் மிகுந்த வரங்கள் வருகிறவே தாமரை தாழ்வணிந்தே கலைவாணி மகனே கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி அவர்கள் உயிர் தொகைகள் புதியனும் பகப்பள்ளிக்கு பரபிரம்ம தேவரின் அருந்தவ செல்வரே வருக இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவானவரை வருக வருக மலைமகன் பேரனே வருக மாதவ செல்வரே வருக உலகத்தில் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகவும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதுர்த்தியம் மிக்க மகானே வருக வருக இதுவோ கானகம் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம் காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி வருக வாழ்க மகளே வாழ்க பல்லாண்டு. ஏன்னா வந்தாரை வரவேற்று உபசரிப்பது தமிழர் மரபு. அதற்கேற்ப என்னை ஆடி பாடி மகிழ்வித்து வரவேற்ற உங்க அண்ணன் தம்பிக்கு உங்க அண்ணனுக்கு உங்க உங்க அண்ணனுக்கு தோழிக்கு என்ன வரன்னு முதல்ல அவங்க அனுப்பிட்டு அப்புறம் எனக்கு ராயவரம் தம்பிக்கு மாயவரம் வேணுமா? ராயபுரமா? உனக்கு என்ன வேணும்? சாமி எனக்கு ஒரு வரம் வேணும் சாமி ஒரு ஆசை ஒரு 2 கொட்டையை மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு இல்லைன்னு கேட்கிறேன் அவர்கிட்ட நீ சாமி அரியும் சிவன் ஒண்ணு அரி யாதவன் வயல மண்ணு அப்படின்னு ருத்ராட்ச சாமி கொட்டை கேட்டா மண்ணை போடுறேன்றீங்க. அந்த ருத்ராட்சியன் அழிஞ்சிருக்க காரணம் இருக்குல்ல அரியும் சிவன் ஒண்ணு அரி யாதவன் வாயில மண்ணுன்றத ஏன்னா அந்த காலத்துல வைணவ மதம் சைவ மதம் சண்டை வருமா அது ரெண்டு இணைக்கிறக்காக நான் ஒரு காரணத்துக்காக போட்டிருக்கேன். அந்த கொட்டை என்ன கேட்டேன்னா நான் என்னமா பண்றது வேற ஏதாவது கேளு. சரி சாமி